வணக்கம். இன்னிலிருந்து நம்ம ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு வார்ம் அப் பார்க்க போகிறோம். இன்றைக்கி பார்க்கக்கூடிய வார்ம் அப் நெக் வார்ம் அப். இப்போ இயல்பான மூச்சில் இருங்க. இயல்பான மூச்சில் இருந்துட்டு இன்ஹேல் பண்ணிக்கோங்க. இன்ஹேல் பண்ணிவிட்டு எக்ஸேல் பண்ணிகிட்டே முன்னோக்கி வளையிறீங்க. தலையை மட்டும் முன் பக்கம் கொண்டு போகிறோம். அப்போ மூச்சை வெளியில் விட்டுட்டே முன்பக்கமாக தலையை குனிஞ்சிக்கோங்க. இப்போ நார்மல் பிரீத் இருங்க. இயல்பான மூச்சிலேயே இருக்கணும். ஒரு 10 செகண்ட்க்கு அப்புறம் மூச்சை உள்ளே இழுத்துட்டு இன்ஹேல் பண்ணிவிட்டு நடுநிலைக்கு வரணும். நார்மல் நிலையில் இருந்துட்டு அதுக்கப்புறமா தான் இன்ஹேல் பண்ணிகிட்டே உங்களுக்கு தலையை பின்னோக்கி கொண்டு போகணும். அங்கேயும் இயல்பான மூச்சில் இருங்க. மூச்சை வெளியில் விட்டுக்கிட்டே நீங்கள் நடுநிலைக்கு வரணும். ஸோ இந்த மாதிரி தான் இருக்கணும். முன்னோக்கி வளையும் போது மூச்சை விட்டுட்டே வளையணும். அதுக்கப்புறமும் நீங்கள் இயல்பான மூச்சில் இருக்கணும். பின்னோக்கி தலையை கொண்டு போகும்போது மூச்சை உள்ளே இழுத்துக்கிட்டே பின்னோக்கி போகணும். அதுக்கப்புறம் நீங்கள் இயல்பான நிலையில் தான் இருக்கணும். ஸோ மூச்சை எப்பயுமே நீங்கள் ரீட்டைன் கண்ட்ரோல் பண்ணக்கூடாது. இப்போ இயல்பான மூச்சு நிலையில் நடுநிலையில் இருக்கும். மறுபடியும் இன்ஹேல் பண்ணிகிட்டே நம்ம கழுத்தை பின்னாடி கொண்டு போகிறோம். மூச்சை விட்டுக்கிட்டே இப்போ நம்ம நடுநிலைக்கு வரோம். இதுதான் ஃபார்வர்ட் அண்ட் பேக்வேர்ட் பெண்ட் ஃபஸ்ட்டு பண்ணிட்டோம். அடுத்த நிலை இயல்பான மூச்சு இருந்துட்டு இன்ஹேல் பண்ணிவிட்டு எக்ஸேல் பண்ணிவிட்டு உங்கள் சைடில் திரும்பி பார்க்குற மாதிரி திரும்பி பார்க்கணும். எக்ஸேல் பண்ணிவிட்டு திரும்பி பாருங்கள். பார்த்துட்டு இயல்பான மூச்சில் இருங்க. ஒரு 10 செகண்ட் இயல்பான மூச்சில் இருந்துட்டு இப்போ உள்மூச்சு வாங்கி வெளிமூச்சு விட்டுக்கிட்டே எக்ஸேல் பண்ணிவிட்டு நடுநிலைக்கு வாங்க. நார்மல் பிரீத்தில் இருங்க. அகைன் இன்ஹேல் பண்ணிக்கோங்க. இன்ஹேல் பண்ணிவிட்டு எக்ஸேல் பண்ணிவிட்டு ஆப்போசிட் டைரக்ஷனில் திரும்பி பார்க்குற மாதிரி பாருங்கள். இப்போயும் நார்மல் ப்ரீத்திங் தான் இருக்கணும். நார்மல் ப்ரீத் இருந்துட்டு இன்ஹேல் பண்ணிக்கோங்க. மூச்சை உள்ளே வாங்கிக்கோங்க. எக்ஸேல் பண்ணிவிட்டு நடுநிலைக்கு வாங்க. இந்த மாதிரி நம்ம சைடாக திரும்பி பார்க்கும்போது மூச்சை வெளியில் விட்டுட்டு திரும்பி பாருங்கள். நார்மல் ப்ரீத் இருந்துட்டு ஆஃப்டர் தட் நீங்கள் இயல்பு நிலைக்கு வந்துடலாம். இப்போ நம்ம கழுத்தை கிளாக் வைஸ் ஆன்டி கிளாக் வைஸ் ரொட்டேட் பண்ண போகிறோம். கழுத்தை முன்னோக்கி வளைச்சிக்கோங்க. வளைச்சிட்டு மெதுவாக இந்த மாதிரி கழுத்தை சுற்றணும். இப்போ நார்மல் ப்ரீத்லேயே இதை பண்ணுங்க. நார்மல் ப்ரீத்லேயே உங்களுக்கு கிளாக் வைஸில் ஒரு 5 டைம்ஸ், ஆன்டி கிளாக் வைஸில் 5 டைம்ஸ் பண்ணுங்கள். இப்போ ஒவ்வொரு வார்ம் அப்பையும் நம்ம இப்போ ஃபார்வர்ட் பேக்வேர்ட் பண்ணியிருக்கோம் இல்லையா, ஒரு மினிமம் ஃபார்வர்ட் பெண்டில் ஒரு 3 டைம்ஸும் பேக்வேர்ட் பெண்ட் 3 டைம்ஸ், சைடு வைஸ் திரும்பி பார்க்குறது ஒரு லெஃப்ட் சைடில் 3 டைம்ஸ், ரைட் சைடில் 3 டைம்ஸ். இந்த ரொட்டேஷன் கிளாக் வைஸில் 5 டைம்ஸ், ஆன்டி கிளாக் வைஸில் 5 டைம்ஸ். இது எல்லாத்தையுமே நிதானமாக பண்ணணும். மூச்சு காற்றோடு பண்ணணும். எப்பயுமே மூச்சு காற்றை ஆசனங்கள் பண்ணும்போது நிறுத்தியே வைக்கக்கூடாது. ரீட்டைன் பண்ணாமல் இயல்பான மூச்சில் தான் இருக்கணும். ரொம்ப ஃபாஸ்ட்டாகவும் சுற்றக்கூடாது. நிதானமாக தான் தலையை சுற்றுறதா இருக்கட்டும், ஃபார்வர்ட் பேக்வேர்ட் போகிறதாலும் நிதானமாக தான் பண்ணணும். நாளைக்கு ஒரு வார்ம் அப்போட நம்ம பார்க்கலாம். ஆன்லைன் கிளாஸுக்கு ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள். தேங்க்யூ.